திருவண்ணாமலையை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலை வெறும் காடாக சுற்றி நதிகள் இருக்கிற இடமா தான் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு வனாந்தரம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறக்கும்போது கருவில் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு காலம்னு ஒன்று உருவாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜாதகம்னு இருக்கு. நாங்கள் ஞானத்தால் பார்க்குற கால கணக்கு வேறு. நாங்கள் சுழற்சியை பார்ப்போம். எல்லாருக்கும் எல்லா விதமான மருத்துவம் கிடைக்குதா, எல்லாத்துக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா, அவங்க பிழைக்கிறாங்க பிழைக்கல, ஆனால் அவங்களோட திருப்திக்கு அவனாச்சும் அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் கிடைக்குதானா? இல்லை. நீங்கள் வீட்டுக்கு தூரம் மாதவிடை, ரத்தம், கழிவு இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த ஞானிகள் யோகிகள் என்னன்னா அந்த வாசலை அந்த இடத்த நுட்பமாக கரெக்டாக தீர்மானித்து வச்சிருக்கிறாங்க. சந்திரன் ஃபேவராக இருந்தால் அந்த பெண் அந்த குழந்தை அழகா இருப்பா, தேவதை மாதிரி இருப்பா. சந்திரன் எப்படி அழகோ அந்த மாதிரி சுக்கிரன் அழகாக இருக்கிறார்னா அவனுடைய உயிர் துளின்னு சொல்லக்கூடிய நாதவிந்தும் ஸ்ரோனிதமும் அழகாக இருக்கும்னு அர்த்தம். அது ஒரு தூய்மையான இடம் மாதிரி பார்ப்போம். கடவுளே கொடுத்த இடமா பார்ப்போம். கடவுளை எப்படி நாங்கள் வணங்குறோமோ அந்த மாதிரி அந்த இடத்த வணங்குவோம். அப்போ ஒரு ஞானியா மாறுறவன் அவன் எதுலேருந்து முதல்ல விடுபடுறான்னா அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அதிலிருந்து விடுபடுறான். ஒரு தனி மனிதன் தன்னை உணர்றதுக்கு வாய்ப்பு 4 மணிக்கு அந்த தியானத்தை பண்ணலாம். அந்த 1 மணிக்கு பண்ற தியானம் அவனை என்ன பண்றதுன்னா இந்த வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணிக்கும். அந்த இரவு 7 மணிக்கு தியானம் எவெல்லாம் தன்னுடைய உடல்ல இருந்து நோயிலிருந்து விடுபடணும், தன்னை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் இரவு 7 மணி தியானத்தை பண்ணணும். நான் கொடுத்துருக்க தியானத்துக்கு எந்த நோய் கிடையாது, அது சாகாது, அதுக்கு மரணம் இல்லை. ஆனால் அதுக்கு எப்போ எவ்வளோ காலம் இருக்குமோ அது இயற்கையாக கொடுத்துருக்கு. இப்போ 48 நாள் அப்படின்னு சொல்லி அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 வருஷம் சொல்லுவாங்க. இந்த 48 எப்படி தியானத்துக்குள்ளே வந்துச்சு? இந்த 48னா என்ன? எதுவுமே கிடையாது. ஒரு காலி இடத்துல அவனை வணங்குவான். இதுதான் இஸ்லாத்தோட தத்துவம். நீல நிற ஜோதி. இங்கே எல்லாருக்குள்ளேயும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததை எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டியும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் எனக்கு ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தாண்டி அதோட உண்மைத்தன்மையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படிதான். இப்போ காலம் அப்படின்னா உலகத்துக்கும் ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தோட சுழற்சிங்கிறது உலகம், பூமி அப்படின்னா பூமி சுற்றுது அப்படின்னா பூமின்னா அதுக்கு ஒரு காலம்னு அர்த்தம். ஆனால் அந்த காலம் அதோட செயல்பாடுகள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு காலம்னு இருக்குது. அப்போ என்ன செயல்பாடுகள்னால் 2 வடிவத்தில் இருக்கிறத நான் 2 நாளைக்கு முன்னாடி உள்ளேருந்து தொடர்ச்சியாக அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்போ உலகம் என்பது தோன்றுவதற்கு ஓப்பனாக மக்களே இல்லைனாலும் அந்த இடத்துல யாருமே இல்லைனாலும் அது ஒரு இயற்கையாக ஒரு காலம். அங்கே இருக்கிற தாவரம் கூட உயிர் வாழணும்னா அந்த கால சுழற்சிப்படி தான் அது உயிர் வாழும். அது செயல்பாடுகள் இருக்கும். இப்போ வறண்டு கிடக்கிற பகுதிக்குள்ளே திடீர்னு ஒரு ஆறு உருவாகுதுன்னா அந்த காலத்தில் நீர்த்தன்மை உருவாகணும்னு ஒரு செயல் இருந்துச்சுன்னா அங்கே நீர்த்தன்மை உருவாயிடும். அப்போ அந்த தாவரங்கள்லாம் செழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தாவரங்கள் செழிக்க தொடங்கும் போது மக்கள் யாராவது ஒருவர் அங்கே பார்க்க தொடங்கும் போது அங்கே குடிபெயர்றதுக்கோ அங்கே வாழ்கிறதுக்கு உருவாவாங்க. அப்போ ஒருத்தரோ 2 பேரோ வாழ வரும்போது அது ஒரு நகரமாக, அது ஒரு ஊராக, அது பெரிய விரிவடைய வாய்ப்பை உருவாக்குது. திருவண்ணாமலையை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலை வெறும் காடாக சுற்றி நதிகள் இருக்கிற இடமா தான் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு வனாந்தரம். இந்த வனாந்தரத்துக்குள்ளே யாரும் வறுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய சொல்லக்கூடிய வீட்டை திறந்து பெரிய துறவியாக சிவனடியாராக சுற்றிக்கிட்டு இருக்க யாரோ ஒருவர் 2 பேர் 10 பேர் ஆங்காங்கே அந்த மலைத்தொடர்களில் மரங்களில் காடுகளில் அமர்ந்து அவங்களே பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்ணி இந்த திருவண்ணாமலைகளை பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க, கழிச்சிருக்கிறாங்க. இப்படித்தான் இருந்திருக்கு. முழுக்க இது ஒரு வனாந்தரம். அப்புறம் இது ஒருத்தராக குடிபெயர இது ஒரு நகரமாக அது மாறுறதுக்கான ஒரு ஊராக மாறுறதுக்கு வாய்ப்பை உருவாக்குறாங்க. அப்போ ஒரு நகரம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல நதி, தண்ணி இருக்குதுன்னா
அங்கே மக்கள் வந்து வாழ தொடங்கிறதுக்கு தயாராவாங்க. ஏன்னா அதுக்குள்ளேருந்து விவசாயமோ அதுக்குள்ளேருந்து அவங்களுக்கு தேவையான செயல்களை உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உருவாகுவாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ளே ஒரு கால சுழற்சியை ஒரு காலத்தால் தான் அந்த இடம் வளரப்படுது. அப்போ அந்த அந்த இடத்தோடைய தன்மையில் யாரும் இல்லாத ஒரு வனாந்திரம் ஒரு நகரமாக ஒரு ஊராக ஒரு பெரிய ஒரு சிட்டியாக மாறுது. அப்போ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறக்கும்போது கருவில் இருக்கும்போதே அவனுக்கு ஒரு காலம்னு ஒன்று உருவாகும். அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜாதகம்னு இருக்குது. நீங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அதுதான் உங்களுக்கு காலம்னு தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ உனக்கு ஒரு ராசி இருக்குது, உனக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, உனக்குன்னு 9 கோள்களை உன்னுடைய ஜாதக அமைப்புன்னு பார்த்தோன்னா அந்த கட்டமைப்பில் அந்த ரேடியேஷனில் உன்னோட வாழ்க்கை இருக்கும். அதை துல்லியமாக உன் தாய் தந்தை பிறப்புலேருந்து அதை கணக்கெடுத்து அதை ஜோசியர்கிட்ட கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி கணிச்சு கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் ஞானத்தால் பார்க்குற கால கணக்கு வந்து வேறு. நாங்கள் வந்து சுழற்சியை பார்ப்போம். இவங்க வந்து பார்க்குற கால கணக்கு வேறு, நாம் பார்க்குற கால கணக்கு வேறு. அப்போ அந்த கால கணக்குக்குள்ள நிறைய மாறுபாடுகள் கணக்குகள் கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு ராசி ஒரு நட்சத்திரம் ஒரு இந்த கோள்கள் அனைத்தோடைய செயல்பாடுகளில் தான் ஒவ்வொரு மனிதனும் இயங்குறான். அப்போ ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் வெற்றி தோல்விகள் இருக்குது. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு ஏன் இது உருவாகுது? எதற்கு ஒருத்தனுக்கு ஜாதகம், எதற்கு ஒருத்தனுக்கு ராசி, எதற்கு ஒருத்தனுக்கு நட்சத்திரம் அப்படின்னா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திர மண்டலங்கள் ஆகாயத்துக்குள்ள நட்சத்திரமாக சுழண்டு கொண்டு இருக்கு. அது ரேடியேஷனாக இருக்குது. அதே மாதிரி 9 கோள்களும் ரேடியேஷனாக இருக்குது. சந்திரன் சூரியனும் ஒரு ரேடியேஷனாக இங்கே செயலில் இருக்குது. இந்த தாக்கம் ஒரு மனிதனுக்கு அந்த கோள்கள் அந்த செயல்பாடுகள் அப்படியே கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் இதுக்குள்ளே உட்பட்டு பிறக்கிறான் இறக்குறான். இது எப்படி ஒரு தனி மனிதனுக்குள்ளேயும் எப்படி ஃபார்மினேஷன் ஆகுது அப்படின்னா அவனுடைய முன்ஜென்மத்தோடைய உள்வினை கரும வினைன்னு சொல்கிறத வச்சு தான் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ரேடியேஷனுக்குள்ள அவனுடைய அமைப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் அவனுடைய முன்ஜென்ம தொடர்புகளில் அவனுடைய கால கணக்குக்குள்ள அந்த செயல்பாட்டில் அவன் பிறக்கிறான். அப்போ அவன் ஜாதகத்துக்குள்ள ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும். 10 வருஷம் ஏறுவான், ஒரு 2 வருஷம் இறங்குவான், ஒரு நாள் சிரிப்பான், ஒரு நாள் அழுவான். அந்த வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் கடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஒரு ஜாதக அமைப்பான இருக்கிறவனுக்கு இருக்கும். அப்போ அவனுக்குள்ள சிலவருக்கு ஏற்றங்கள் 30 ஆண்டுகள் ஏறி இருப்பார், சில இறக்கங்கள் இருந்தாலும் அவருடைய சொத்து அவருடைய அதிகாரத்தில் அவர் அந்த பாதிப்பு அடைய மாட்டார். அதை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவருக்கு பணக்காரருக்கு நோய் இருக்கும், பெரிய பெரிய நோய் இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த பொருளாதாரத்தினால ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அவர் அந்த வசதியாக இருக்கிறதுனால அவருக்கு என்ன நோய் இருந்தாலும் அவர் பிறர்கிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாதனால அதையும் அவர் எளிதாக கடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. ஆனால் ஒரு ஏழையாக பிறந்தவனுக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அவனுக்குள்ள நோயால் துன்பம், சுற்றி இருக்கிற மனிதனால் துன்பம். ஆனால் பணம் இல்லை, பணம் இருந்திருந்தா இந்த நோயிலேருந்து விடுபட்டிருக்கலாம், இந்த செயல்லேருந்து விடுபட்டிருக்கலாம், பெரிய மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்த்துருக்கலான்னு அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தையும் பெரிய வீரியத்தையும் பெரிய டிஸ்கஷனை இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் முழுக்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் எல்லா விதமான மருத்துவம் கிடைக்குதா, எல்லாத்துக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் கிடைக்குதா, அவங்க பிழைக்கிறாங்க பிழைக்கல, ஆனால் அவங்களோட திருப்திக்கு அவனாச்சும் அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் கிடைக்குதானா இல்லை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கருவில் உருவாகிறதுலேருந்து உங்களுக்குன்னு உள்வினை அப்படிங்கிறதும் கரும வினை எதுன்னா உனக்கு தனியாக ஒரு ஃபார்முலேஷன் உருவாயிருது. அப்போ நீயே என்ன பண்ணுறனா நீயே ஒரு தனி உலகம்தான். உனக்குன்னு ஒரு காலம் இருக்குது, உனக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, உனக்கு நீ ஒரு தனி காலம், நீயே ஒரு உலகம்தான். உலகத்துக்கு காலம் நேரம்னு இருக்கிற மாதிரி உன்னுடைய தனிப்பட்ட முறையில் நீ ஒரு நேரத்தில் உனக்கு நேர காலங்களை வச்சு தான் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ நீ பிறக்கிற நேரத்தை கணக்கிட்டு தான் அந்த 9 கோள்களை உன்னுடைய ஜோசியர் வந்து அந்தந்த கிரகத்தை வந்து பஞ்சாங்க அடிப்படையில் எழுதுறதுக்கு முற்படுறாரு. அப்போ உனக்கு இருக்கிறது எதை வச்சு இந்த அடிப்படைனா உன்னுடைய முப்பிறப்பை வச்சு
நீ எதுவாக மாறணும், எதை நோக்கி போகணும், எது உனக்கு கிடைக்கும், எது உனக்கு கிடைக்கப்படாதுன்னு இந்த நேச்சரில் தீர்மானிக்கப்படுது. அப்போ உன்னுடைய உள்வினை அப்படிங்கிறதும் உன்னோட கரும வினைங்கிறதும் உன்னுடைய முப்பிறப்புக்கு உரியவன், நீ முப்பிறப்பில் தொடர்பு, அந்த தொடர்ச்சியில் தான் நீ பிறந்திருக்கிற. நீ முப்பிறப்பை நம்பு, நம்பாட்டி போ, ஜாதகத்தை நம்பு, நம்பாட்டி போ. ஆனால் நீ ஒரு தொடர்பு வழியில் தான் பிறக்கிற. ஒரு தொடர்பு இல்லாமல் நீ பிறக்கிற ஃப்ரெஷ்ஷாக பிறக்கிற ஒரு ஆள் இல்லை. நீ இந்த பூமியில் மனுஷனா ஃப்ரெஷ்ஷாக பிறக்கலை. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு காலமாக ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. அப்போ பணக்காரர், ஏழை எல்லாருமே ஒரு காலம்தான். அப்போ கால நேரப்படி தான் உங்கள் பொண்ணு ஏஜ்டு அட்டன் பண்ணுற அந்த நேரத்தில், ஒரு பருவத்தில் அந்த கால கணக்கு எடுத்து பார்த்தா அந்த பெண்ணுக்கு அதிலே எல்லாமே வந்துடும். இந்த கால கணக்கில் இவளுக்கு என்ன மாதிரி திருமணமாகும், என்ன மாதிரி குழந்தை பிறக்கும், இந்த செயல் வடிவம் அவள் ஏஜ்டு ஆயிருக்கா பார்த்தீங்களா, அந்த இடம் யாராலையும் கணிக்க முடியாது. அந்த இடத்துல நல்ல தன்மையில் இருந்தால் அவளுக்கு குழந்தையோ நோயோ இல்லாமல் அவள் பிரயாணம் நல்லா இருக்குன்னா அங்கேயே கணிக்கப்பட்டுரும். நீங்கள் வீட்டுக்கு தூரம் மாதவிடை, இரத்தம், கழிவு இந்த மாதிரி சொல்கிற விஷயத்த ஞானிகள், யோகிகள் என்னன்னா அந்த வாசலை, அந்த இடத்த நுட்பமாக அவன் எப்படின்னா அந்த இடத்த ஒருத்தனுக்கு எவனுக்கு சுத்தமாக இருக்கோ, எவனுக்கு சரியாக இருக்கோ, அவனுடைய வாழ்க்கை அதிலிருந்து இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக தீர்மானித்து வச்சுருக்கிறாங்க. அதனால தான் ஆணுக்கு இந்த நாத விந்து நமச்சிவாயான்னு சொல்கிறதுல அந்த உயிரணுக்கள் அந்த இடத்துக்குள்ள அவனுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவனை நோக்கி வர்ற மனைவி, குழந்தைகள், அவன் வாழ்க்கை, அவன் ஞானம், அவன் கடவுள், இதெல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படுகிறதுனா அவனுடைய உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்புலேருந்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ மையம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே தான் மையம், அதுதான் செயல். அந்த வடிவம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதனுடைய எதிர்காலம் சரியாக தீர்மானிக்கப்படுகிறது, சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறதுங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அவன் நிலையாக இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பிறக்கும்போது சந்திர திசையில் பிறந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நீர் சம்பந்தமாக உடல்லையே சந்திரன் உங்களுக்கு ஃபேவராக ஜாதகத்தில் இருந்தால் அது நல்ல தன்மையில் உருவாக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சளி சம்மந்தமாக, சைனஸ் சம்மந்தமாக, இல்லை குளிக்கிறதுல ப்ராப்ளத்தில் எல்லா பருவ காலத்துலேயும் உங்களுக்கு ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைக்கு வற்றாத சளி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ அந்த சளியால் பெரிய தொந்தரவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. சந்திரன் ஃபேவராக இருந்தால் அந்த பெண், அந்த குழந்தை அழகாக இருப்பா, தேவதை மாதிரி இருப்பா. அந்த வீடு எப்படின்னா ஒரு நல்ல ரேடியேஷனில் அந்த வீடே அவன் தாய் தந்தைக்கெல்லாம் ஒரு புது பொலிவு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அவங்க வீட்டில் எப்படின்னா ஒரு தேய்புரை வளர்புரை மாதிரி அவளுடைய கணக்குப்படி தேய்புரையில் அவள் வாழ்க்கை கொஞ்சம் சுமாராக இருக்கும். வளர்புரையில் அவளுடைய அந்த நிலவு வளர 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 அவளுடைய குடும்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த 15 நாளில் அந்த வீட்டில் பெரிய சேஞ்சை பார்க்க முடியும், பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அதே மாதிரி தான் சூரியனோட செயல், அதே மாதிரி தான் ராகுவோட செயல், அதே மாதிரி தான் கேதுவோட செயல், அதே மாதிரி தான் சுக்கிரனுடைய செயல். இந்த சுக்கிரன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நாதவிந்து, ஆணுக்கு நாதவிந்தம், பெண்ணுக்கு சுரோனிதமாக இருக்க இந்த இடத்துக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த கோள்கள் அந்த சொல்லக்கூடியதே இதுதான், சுக்கிரன் தான். இந்த சுக்கிராச்சாரியான்கிறதும் சுக்கிரன்கிறதும் அந்த இடத்துக்குள்ள மிக சரியாக இருக்க பட்சத்தில், அவருடைய ஆசீர்வாதம் இருக்க பட்சத்தில் அவன் நல்ல பொலிவோடு இருப்பாங்கிறது தான் அதோட செயல். சுக்கிரன்னாவே அழகுன்னு பொருத்தம். சந்திரன் எப்படி அழகோ அந்த மாதிரி சுக்கிரன் அழகாக இருக்கிறார்னா அவனுடைய உயிர் துளின்னு சொல்லக்கூடிய நாதவிந்தும் ஸ்ரோனிதமும் அழகாக இருக்கும்னு அர்த்தம். அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா அதை வேறு மாதிரி பார்ப்பீங்க. நாங்கள் எப்படி பார்ப்போம்னா அதை ஒரு கங்கை நதி மாதிரி பார்ப்போம், அது ஒரு தூய்மையான இடம் மாதிரி பார்ப்போம், கடவுளே கொடுத்த இடமா பார்ப்போம். கடவுளை எப்படி நாங்கள் வணங்குறோமோ அந்த மாதிரி அந்த இடத்த வணங்குவோம். ஒவ்வொரு தியானம் பண்ணுறவனும் என் வாழ்க்கையில் சூட்சமத்தில் இருக்கிற குருநாதர் கற்றுக் கொடுத்தது அந்த நாதவிந்து வர்றத அவன் தான் கடவுள், அதை நீ வணங்கணும். அதை தெரியாமல் நிறைய ஆணோ பெண்ணோ
அதை பற்றி புரிதல் இல்லாமல் தவறு செய்கிறதோ, அதை பற்றி ஒரு பெரிய புரிதலோ டிஸ்கஷனோ இங்கே கிடையாது. மருத்துவத்திட்டையும் கிடையாது, விஞ்ஞானிகிட்டையும் கிடையாது, சாதாரண மனிதன்கிட்டையும் கிடையாது. ஆனால் அந்த இடத்தை நீ வணங்கணும். அந்த இடம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இடம். அந்த இடத்திலிருந்து தான் உனக்கு தியானம் வரும் வராதுன்னு தீர்மானிக்கிற இடமே அதுதான். நீ தியானத்தில் ஜெயிப்பாயா தோப்பாயான்னா அதில் சொல்லக்கூடியதை கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அந்த இடத்துல இருந்து அந்த இடம் சரியாக இருக்கிறவன் நிச்சயமாக தோக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால நேரம்னு ஒரு ஜாதகம் இருக்குது. அதுபடி தான் அவங்க வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது, அவங்க வாழ்க்கை உருவாக்கப்படுது. அப்போ ஞானத்துக்குள்ள இதே மாதிரி ஒருத்தன் வாழ்க்கைக்குள்ள அவனுக்குன்னு தனி காலம் தனி நேரம், உலகத்துக்குன்னு தனி காலம் தனி நேரம். இது ரெண்டும் உரசிக்கும். எப்படி ரெண்டு கோள்கள் எப்படி சுற்றி வருதோ அந்த மாதிரி உராசால் இருக்கும். என்ன உராசால் இருக்கும்னா, இவனுடைய கால நேரம் நல்லா இருக்கும், அந்த பூமியோட கால சுழற்சியில் நிறைய பருவ மாற்றங்கள் இருக்கும். அதை எதிர்த்து இவன் போய் அந்த பூமியோட கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி இவன் வாழ தொடங்கணும். ஏன்னா அது பருவ மாற்றம் அடைஞ்சிரும். அந்த பூமி வேறு தன்மையில் இருக்கும், இவன் வேறு தன்மையில் இருப்பான். இவன் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நெருக்கடியும் ஒரு போட்டியும் இருக்கும், ஒரு சவால் இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஆனால் நீங்கள் வாழ்கிற நகரம் ரொம்ப நல்லா இருக்காது, அது தூய்மையாக இருக்காது, அது குப்பையாக இருக்கும், அது அழுக்காக இருக்கும், நீங்கள் குடிக்கிற தண்ணி அழுக்காக இருக்கும், நீங்கள் சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் சவுண்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்தி கொடுக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதோட காலம் தனியாக செயல்படுது, கால நேரம். நீங்கள் உங்களுடைய கால நேரம் தனியாக செயல்படுது. அப்போ ஒரு ஞானியாக மாறுறவன் அவன் எதுலேருந்து முதல்ல விடுபடுறான்னா, இண்டிவிஜுவலாக அவனுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல, அவனுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, அதிலிருந்து விடுபடுறான். அப்போ அதிலிருந்து அவன் விடுபடும் போது அவனுக்குன்னு பர்சனலாக இருக்கிற ஜாதகம், அவனுக்குன்னு இருக்கிற ராசி, அவனுக்குன்னு இருக்கிற நட்சத்திரம், இது எல்லாமே அகற்றப்படுது. அப்போ அந்த உலகத்துக்குரிய ஒரு நட்சத்திரமாக ஒரு ராசியாக இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்தோடையும் மிங்கிலாகக்கூடியது இருக்குது. இப்போ உலகத்தில் நீங்கள் என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, 9 கோள்களுடைய தன்மையும் இந்த பூமி அந்த காலம்னு சொல்கிற உலகத்துக்கூட அது ரேடியேஷன் பட்டுக்கிட்டே இருக்கும். 9 கோள்களும் அந்த ரேடியேஷனை ஒரே நேரத்துக்குள்ளே அந்த சுழற்சியில் உலகம் காலத்துக்குள்ளே படும். ஆனால் 9 ரேடியேஷனுடைய செயலும் ஒரே நேரத்தில் உங்கள் காலத்தில் படாது. எந்தெந்த ரேடியேஷன் மேல் நோக்கி படணுமோ அது மட்டும்தான் படும். அப்போ நீங்கள் இந்த சொந்த காலத்திலிருந்து விடுபடும் போது, அந்த காலமாக மாறும்போது என்னன்னா, எந்த ரேடியேஷனும் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாமல் எல்லா காலகட்டத்துக்குள்ளேயும் காலமாக அவன் இருப்பான் அப்படிங்கிறதான் ஞானிகளுக்கு சொல்லக்கூடாது. அப்போ ஞானி கணக்கு எடுக்கிறது, ஞானி கணக்குலேருந்து தப்பிக்கிறது, இந்த வாழ்க்கையை நுட்பமாக பார்க்கறதெல்லாம் இப்படி தான். அப்போ இந்த ஏற்ற இறக்கங்களை கண்டுபிடிச்சு செயல்படுறது ஒவ்வொரு மனிதனும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கடினம், ரொம்ப சவால். இப்போ நான் நல்ல தியானம் கொடுத்துட்றேன், நல்ல செயல் கொடுத்துட்றேன். காலையில் 4 மணிக்கு நான் கொடுக்குற தியானத்துக்கு என்ன செயல்னா, ஒருத்தன் தன்னை உணர்றதுக்கு எவன்லாம் முயற்சி பண்ணுறானோ அவன் அதிகாலை 4 மணிக்கு தியானம். என்னுடைய தியானம் ஏதோ ஒரு தியானம்னு இல்லை, இந்த காலத்தில் நான் உருவாகியிருக்கேன். எனக்கு இந்த ரேடியேஷன்லேருந்து ஒரு நல்ல ரேடியேஷன்லேருந்து தவறான ரேடியேஷன் இல்லாமல் நல்ல ரேடியேஷன்லேருந்து நான் ஒன்று கொடுத்துருக்குறேன். இது என்னுடைய செயல்பாடுகள்லேருந்து பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு எத்தனை ஆண்டுகள்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கும், அது வரைக்கும் இது வேலை செய்யும். அப்போ அந்த 4 மணிக்கு இருக்கிற தியானம் விசேஷ தியானம் இல்லை. ஒரு தனி மனிதன் தன்னை உணர்றதுக்கு வாய்ப்பு 4 மணிக்கு அந்த தியானத்தை பண்ணலாம். ஒரு தனி மனிதன் 4 மணிக்கு தன்னை உணரலை, அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு விட்டுட்டான்னா, மதியானம் 1 மணிக்கு அவன் தியானம் பண்ணலாம். அந்த 1 மணிக்கு பண்ணுற தியானம் அவனை என்ன பண்ணுறதுன்னா, இந்த வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணிக்கும். இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழ்க்கை மேன்மையடைகிறதுக்கு, அவன் நல்லா வாழ்கிறதுக்கு, அவன் கணவன் மனைவியாக அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தன்னை உணர முடியாது. அந்த வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு 1 மணிக்கு தியானம். அந்த வாழ்க்கை ரொம்ப சீரழிந்து கிடக்கு, வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, பல நாள் ட்ரை பண்ணுறேன் வீடு கட்ட முடியல, பல நாள் ட்ரை பண்ணுறேன் என் பிள்ளைக்கு நல்ல கல்லூரியில் சேர்க்க முடியல, ஸ்கூலில் சேர்க்க முடியல. அப்போ அந்த வாழ்க்கையை ரெக்கவரே பண்ண முடியாதவன், ஒரு நாள் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறவன் 1 மணிக்கு அந்த தியானம் பண்ணணும். தன்னை உணர்றவன் 1 மணி தியானம் பண்ண வேண்டியதில்லை, தன்னை உணர்றவன் 4 மணி தியானம் தான் பண்ணணும். வாழ்க்கையை ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறவன் 1 மணிக்கு தியானம் பண்ணணும். அதே மாதிரி இரவு 7 மணிக்கு தியானம். அந்த இரவு 7 மணிக்கு தியானம் எவெல்லாம் தன்னுடைய உடல்லேருந்து நோயிலேருந்து விடுபடணும், தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் இரவு 7 மணி தியானத்தை பண்ணணும். அப்போ உடல் சம்பந்தமாக மட்டுமே அது பணி செய்யும்.
அது உடல் ஆரோக்கியத்துக்கான வேலைகளை மட்டுமே அந்த 7 மணிக்கு உள்ள தியானம் அது பிரத்யேகமாக வேலை செய்யும். அப்போ 3 வடிவத்துக்குள்ள 3 செக்ஷனில் இருக்குது. அது அப்போ ஒருத்தன் பார்த்துக்கங்க, தன்னை உணரணும், அதுக்கு ஒரு தியானம். அடுத்தபடியாக அவன் மனிதனாக வாழ்வான், அவனை ரெக்கவர் பண்ணணும், அதுக்கு 1 மணிக்கு தியானம். அந்த 2 தியானத்தையும் தக்க வச்சுக்கணும், அதுக்கு என்ன வேணும்? ஆரோக்கியம் வேணும், அதுக்கு இரவு 7 மணிக்கு தியானம். இந்த 3 தத்துவத்தில் 3 அடிப்படையில் அதுக்கு நான் கொடுத்துருக்க தியானத்துக்கு எந்த நோய் கிடையாது, அது சாகாது, அதுக்கு மரணம் இல்லை. ஆனால் அதுக்கு எப்போ எவ்வளோ காலம் இருக்குமோ அது இயற்கையாக கொடுத்துருக்கு. ஒரு காலம், அதுக்கு காலம் வரை இருக்கு. ஆனால் இப்போக்கி அதுக்கு மரணம் இல்லை, அதுக்குன்னு சில டைமிங் இருக்கு, அது வரைக்கும் அது பணி செய்யும். அப்படி தான் பார்த்து இதை கொடுத்துருக்குறோம். இதை உணர்ந்து யார் பணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வெவ்வேறு வடிவத்துக்குள்ள ஒரு வேலை நடக்கும். அப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் என்கிட்ட தியானத்துக்கு வரும்போது நாங்கள் கொடுக்குற தியானத்தில் 4 மணி 1 மணி 7 மணிக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ரேடியேஷனில் நல்ல தன்மையை பெற்றிருக்கிறோம். உங்களால் உடனே அதை ஏன் ஒர்க் பண்ணிக்க முடியலை, ஏன் அதுக்குள்ளே நீங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியலைன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு உள்வினை இருக்குது. அந்த உள்வினைக்கு சாட்சி உங்ககிட்ட இருக்கிற ஜாதகம். அப்போ நீங்கள் ஒரு இடத்துல செட்பேக் ஆகி திருப்பி மீண்டு திருப்பி செட்பேக் ஆகி இப்படி தான் வரணும். அப்போ உங்களுடைய அந்த கிரக அடிப்படையில் ஒரு சூழலில் நீங்கள் இப்படி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நல்ல தியானத்தை உங்கள் கையில் கிடச்சா கூட உங்களுடைய கோள்கள் அடிப்படையில் நீங்கள் சில இடத்துல செட்பேக் ஆக வேண்டியது. இப்போ என்ன மாதிரி ஆள்கள் சொன்னால் கூட நீங்கள் கேட்காம உங்கள் கோள்கள் என்ன பண்ணுன்னா வேறு திசையில் திருப்பி விட்டுரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் மீறி நீங்கள் இல்லை நாங்கள் உட்காந்துருக்க ஒரு குருவே நல்ல குரு, நாங்கள் உட்காந்துருக்க இடமே சிறந்த இடம் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிருவீங்க. அதுக்கு தீர்மானிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கோள்கள். இதுதான் உள்வினை. வந்தவன் புனிதமானவன், வந்தவன் மிக சரியானவன், வந்தவனுடைய செயலும் மிக சரியானது. அதை பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் உன்னுடைய உள்வினை, உன்னுடைய கோள்கள். நீ என்ன சூழல்கள் இருந்தாலும் உன்னுடைய உள்வினையில் ஒரு சரியான நபர்களை சரியான விஷயத்தை நோக்கி நீ வர்ற மாதிரி அதை பிடிக்கிற மாதிரி பிடிக்க முடியாமல் விலகி போயிடுவேன். இதுதான் அதோடைய சூழல். அப்போ இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு சவால் இருக்குங்கிறத தத்துவமாக புரிஞ்சுக்கணும். அப்போ தியானம் பண்ணுறத பிளைனாக இல்லாமல் நமக்கு எவ்வளோ பெரிய சவாலில் நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சவால்லேருந்து மீட்கிறதுக்கும் நாமளை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். ஞானியாக நல்லா கவனம் வச்சுக்கணும். ஞானியாக ஒருத்தன் உருவாயிட்டான், ஆனால் அவன் எப்படி உருவானான்னா உங்களை மாதிரியே அவனுக்கு தனிப்பட்ட முறையில் காலம் நேரம்னு இருந்துச்சு. அவனும் மனிதனில் உள்வினையில் பிறந்தான், கர்ம வினையில் பிறந்தான், அதுக்குள்ளே வாழ்ந்தான், அதுக்குள்ளே போராடினான், அதுக்குள்ளே போராடி ஒரு நாள் வென்றான். அதுதான் விஷயம். அப்போ வென்றதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பரிமாற்றத்தை மக்கள்கிட்ட என்ன விவாதிக்கிறான்னா, இந்த கிளியராக பக்தியாக போயிடாத, ஒரு சயின்ஸாக அறிவியலாக ரொம்ப கிளியராக ஒரு வயலையை ஒரு ரூட்டை நீ கற்றுக்கணும், பார்க்கணும். எதனால ஏன் இது நடக்கலை, ஏன் இது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீ கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு தான் நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 48 நாள் அப்படின்னு சொல்லி அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, 48 வருஷம் சொல்லுவாங்க. ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா 48 நாள் பூஜை நடக்கணும்பாங்க. இந்த 48 எப்படி தியானத்துக்குள்ளே வந்துச்சு? இந்த 48னா என்ன? இந்த 48 எதுக்கு மையமாக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 48ங்கிறதும் ஒரு அனுபவம் தான். இந்த 48ஐயும் ஒரு மனிதன் ஒரு அனுபவமாக வெட்டவெளிக்கு அப்புறம் பெறுவான். அந்த 48 அனுபவமாக பெற்றுட்டான்னா அவனுக்குள்ள என்ன ஆகும்னா அவனே பஞ்சபூதமாக மாறி போயிடுவான். அவனே என்ன ஆயிடுவான்? பஞ்சபூதமாக மாறிடுவான். அந்த பஞ்சபூதமாக அடிப்படை எங்கேருந்து மாறுவான்னா வெப்பசலனத்திலிருந்து மாறுவான். அவன் மையமாக என்னன்னா, தியானம் என்பது ஒரு வெப்பம், ஒரு நெருப்பு, ஒரு அனல். அந்த அனல் தான் ஒரு குருக்கிட்டேருந்து தீட்சையை நம்ம வாங்குகிறோம். அந்த அனல், அந்த நெருப்பை வச்சு தான் நம்ம மையமாக புறப்படுறோம், ஒரு வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம். அவன் மொத்தமாக அனலாக மாறினவன் இந்த 48ஆக மாறுவான். மொத்தமே அனலா. இதுதான் பிரணோதேகம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு இதுதான் விஷயம். அப்போ அந்த 48ஆக மாறினவனுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா, தினந்தோறும் அவன் எதுவுமே கிடையாது, கோவில் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு காலி இடத்துல அவனை வணங்குவாங்க. இதுதான் இஸ்லாத்தோட தத்துவம். ஒரு காலி எம்டி இடத்த வணங்கணும். அங்கே எந்த உருவமும் இருக்காது.
ஆனால் அது கோயில் ஃபீல்டில் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சுற்றி எத்தனை பக்கம் போனீங்கனாலும் எதுவுமே இருக்காது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கோயிலாக தெரியும். ஆனால் அதோட தத்துவம் என்னன்னா ஒரு எம்டி. இதுதான் வெட்ட வெளியோடைய உண்மை தத்துவம். இதுதான் இதோடைய செயல் வடிவம். இதை எல்லாருக்குள்ளேயும் உணர்ந்தாங்கன்னா அவங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிர்கொள்கிறதுக்கோ மேற்கொள்கிறதுக்கோ தியானத்தை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகளை அது உருவாக்கும். ஜாதகத்துக்குள்ள நம்ம மாற்றணுங்கிறது தாண்டி இப்போ என் ஜாதகத்தை நான் மாற்றலை. என் ஜாதகத்துக்கு என் தாய் பரிகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என் தகப்பனார் பரிகாரம் பண்ணியிருக்கிறார், நான் பரிகாரம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த தியானம் என்னை பரிகாரம் பண்ண வைக்கல. ஒட்டுமொத்தமாக அதிலிருந்து விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குனுச்சு. நான் உருவாக்கலை, அது உருவாக்குனது. அது பல ஆண்டுகள் ஆணுச்சு. அந்த ஆண்டுகள்லேருந்து விடைபட்டு வரும்போது அப்போ முழு எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தருக்கு ஏற்பட்டோன்னே அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணும். நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பணி செய்ய போகிறீங்க. நீங்கள் எல்லாரும் இந்த காணொலியை பார்க்குறவங்களோ இங்கே என்ன பார்க்க வர்றவங்களோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் விடுபடணும், அதிலிருந்து ஒரு நல்ல செயலை நோக்கி பயணிக்கணுங்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் இதை நான் உங்ககிட்ட விவாதிக்கிறோம். இது ஒரு செயல் சொல்கிறோம். இதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீண்டும் உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி எங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, நாங்கள் பெரிய அனுபவம் வாயுது, அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லி எங்களை நீங்கள் வணங்குங்க, எங்களை நோக்கி வாங்கங்கிறதா நீங்கள் எடுத்துக்க கூடாது. இதோடைய கான்செப்ட், இதோடைய செயல் வடிவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கானதாக அது இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெள்ள தெளிவாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க. அதுதான் நல்லாயிருக்கும். இது என்னன்னா முழுக்க ஒரு தனி மனிதன் எப்படி மாறணும், எப்படி மாற்றம் அடையணும், அவனும் எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது, இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதில் இவ்வளோ சிக்கல்கள்லாம் இருக்குது, இதை கடக்கணும், நம்ம இதை அப்படியே தெரிஞ்சு போகணும் அப்படிங்கிறத அந்த புரிதலை ஏற்படுத்த தான் நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் இந்த புரிதலில் தான், இந்த ஆங்கிள்லேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்கக்கூடாது. இங்கே 2-3 பிரச்சனைகள் இருக்குது. வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்துட்றாங்க, வேறு புரிதல்லேருந்து பார்த்துட்றாங்க. அது சட்ட சிக்கலாயிரும். அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது. முதல்ல இதோடைய உண்மை தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களை வணங்கிறது, எங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கறது, எங்களை கொண்டாடுறதுக்கு இந்த செயல், இந்த உரை கிடையாது. இந்த உரையோடைய நோக்கம், இதை நோக்கி உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வடிவத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதோடைய உரை. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு காது கேட்குது, அவருக்கு ஒரு குரல் கேட்குது. அந்த குரலை கவனிச்சுக்கிட்டு அவர் அதுபடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் வாழ்கிறதுக்கு தயாராகிற மாதிரி தான் இது. உங்களுக்கு ஒரு செயல் வடிவத்திலேருந்து இதிலிருந்து எதெல்லாம் நல்ல செயலாக உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ட்ராவலை பண்ணுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கிக்கங்க. இதுதான் இதில் ஒரு நல்ல ஒரு வடிவமாக ஒரு செயலாக இருக்கும்னு நான் கருதுகிறேன். பார்த்துக்கங்க.